தனக்கு உணவு போட்டார், உணவளித்தார். போர் நடந்துட்டு இருக்காங்க பயங்கரமா. தனக்கு என்ன உணவளித்தார்ன்னு லிஸ்ட் எடுத்தாங்க. தன்னை பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டார். தன் தோள் மேல் கை போட்டார். இந்த மாரி எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பது, தற்பெருமை மிக்க ஒரு விளம்பர பிரியர் என்றே தோன்றுகிறது. அதுவும் நம்ம மண்ணின் மதிப்புமிக்க மாமனிதர் பெரியாரை அவர் ரொம்ப தரக்குறைவாக பேசுவது, அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எந்த படித்த ஒவ்வொரு மனிதனும் பெரியாரை புகழ்ந்துதான் பேசுவார்கள் ஒழிய, பெரியாரை இதுவரை இழிவாக பேசியவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை. பெரியாரோடு போட்டி போட்டவர்கள்லாம் காணாமல் போயிருக்கிறார்கள். ஒரு மண்ணில் மறைந்துவிட்ட ஒரு மாமனிதரை பற்றி இழிவாக பேசுவது ஒரு சரியான ஒரு ஒரு குறிக்கோள் அல்ல. உங்கள் குறிக்கோள் என்ன? தேர்தலில் வெற்றி பெறுவது. சோ உங்களுக்கு ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் ஒழிய, மற்ற தலைவர்கள் செய்துவிட்ட காரியங்களை தவறு என்று கூறுவதற்கு உங்களுக்கு ஒன்று பெரியாரை தவறு என்று கூறுவர்கள் அதற்கு தகுதி படைத்திருக்க வேண்டும். பெரியாரை விட, அண்ணாவை விட, காமராஜரை விட, பாரதியாரை விட, பாரதிதாசனை விட உயர்ந்த மனிதனாக இருக்கின்ற பொழுதுதான் அவர் ஒரு மாபெரும் மனிதனை, ஒரு பெரியாரை நாம் இகழ்ந்து பேச முடியும். பெண்ணுரிமை கொடுத்தவது பெரியார் தான். உயர்கல்வி அனைவரும் படிக்க வேண்டும் சொல்லியது பெரியார் தான். இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்களை பெண்கள் வேலைக்கு போக வேண்டும், பொருளாதாரத்தை உயர வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது பெரியார் தான். மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியது பெரியார் தான். இது போன்ற புதிய புதிய பெரிய பெரிய சமூக நல திட்டங்களை, சமூக பார்வைகளை கொண்டு வந்தவர் மாபெரும் தலைவர் பெரியார் தான். அப்படிப்பட்ட பெரியாரை இகழ்ந்து சீமான் அவர்கள் பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ நீங்கள் செய்ய வேண்டியது, அதாவது நாம் செய்ய வேண்டியது எல்லாமே பெரியாரை எதிர்ப்பதை விட கட்சிகள், ஆளுங்கட்சிகள் செய்கின்ற தவறை சுட்டிக்காட்ட வேண்டும். மக்கள் விரோத சக்திகளை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். அப்படி சுட்டிக்காட்டி விட்டுதான் நீங்கள் வாக்குகளை பெற வேண்டும் ஒழிய, இறந்து போன தலைவர்களை இழிவாக பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நண்பர்களே, இதற்கு பின்னால் அதாவது நம்ம சீமான் அவர்களின் பேச்சுக்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்றது என்று அனைத்து கட்சிகளும் கூறுகின்றன. இவரை பேச வைத்து அதிமுக வாக்குகளையும், பாரதிய ஜனதா வாக்குகளையும் வாங்க வைத்து இவரை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து விடுவதுதான் இவர்கள் நோக்கம் என்று கூறுகின்றார்கள். எப்படியோ இருக்கட்டும். இருந்தாலும் உங்கள் அஜெண்டா வெற்றி பெறுவதாக இருந்தால் பெரியாரை தாக்குவது, பெரியாரை இழிவுபடுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும். பெரியாரின் பெருமை உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்றது. பிரபாகரன் அவர்கள் பெரும் திராவிட கட்சிகளையோ, பெரியாரையோ இழிவாக எந்த இடத்திலையும் பிரபாகரன், நீங்கள் வணங்குகின்ற பிரபாகரன் பேசியதே கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மக்களை குழப்புவதற்காக பெரியார் மண்ணிலே பெரியாரை இழிவாக பேசியது ஏற்றுக்கொள்ள முடியாது நண்பர்களே.